இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கான 35 கொஸ்டின்ஸ் ரொம்பவே முக்கியமானது. தமிழுக்கான நோட்ஸ் இருக்குது. இந்த 35 கொஸ்டின்ஸில் நீங்கள் படிக்காத கொஸ்டின்ஸ் கூட இந்த வீடியோவில் இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கான இது உங்களுக்கான கேள்வி. கீழடி எந்த ஊருக்கு அருகே உள்ளது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் இலக்கண நூலான நன்னூல் ஆசிரியர் யார்? ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற புகழ்பெற்ற இலக்கண நூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். அடுத்த கொஸ்டின். அறிவியல் எத்தனை முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது? பாருங்க, ஆன்சர் பாருங்க, 2. அறிவியல் வணிக அறிவியல், மக்கள் அறிவியல் என 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். விகார புணர்ச்சி எத்தனை வகைகளை கொண்டது? ஆன்சர் 3. அதாவது விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஓகே. அடுத்த கொஸ்டின். சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரின் தமிழ் புலமையை இளங்கோவடிகள் இவ்வாறு பாராட்டியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. அறத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் இந்த வரிகள் மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின். உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்ற கருத்தை கொண்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணிமேகலை. மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் பற்றிய கருத்து மணிமேகலையில் இடம் பெற்றிருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சுடுமண் பொருள்கள், காகித பொருள்கள், கண்ணாடி பொருள்கள் மட்டும், மரப்பொருள்கள் மட்டும். ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் விடை எது? சுடுமண் பொருள்கள். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் பொருள்கள் சொல்லப்பட்டிருக்குது. கீழடி அகழாய்வில் சுடுமண் பொருள்கள் உள்ளிட்ட பல தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழடி அகழாய்வில் உடைத்த உலோக பொருட்கள் எதை உணர்த்துகின்றன? ஆன்சர் பழந்தமிழர்களின் தொழில்நுட்ப அறிவை உணர்த்துவதா சொல்லப்பட்டிருக்குது. உலோக பொருட்கள் பழந்தமிழர்களின் கைவினை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டுகின்றன. அடுத்த கொஸ்டின். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட அணிகலன் தொடர்பான பொருட்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, முத்துகள் மற்றும் கிளிஞ்சல் சோழிகள். கீழடியில் முத்துகள், கிளிஞ்சல் சோழிகள் போன்ற அணிகலன் பொருட்கள் கிடைத்துள்ளன. அடுத்த கொஸ்டின். கீழடி அகழாய்வில் கிடைத்த பானை ஓடுகளில் காணப்பட்ட எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ் பிராமி எழுத்து. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது. கீழடி அகழாய்வில் கிடைத்த விளையாட்டு பொருட்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, சதுரங்க காய்கள். கீழடியில் சதுரங்க காய்கள் போன்ற விளையாட்டு தொடர்பான பொருட்கள் கிடைத்துள்ளன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட நீர் மேலாண்மை அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உறைகிணறு. கீழடியில் உறைகிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின். கீழடி அகழாய்வில் கிடைத்த பானைகளின் நிறங்கள் எவை? ஆன்சர் பார்க்கலாம். பழுப்பு, கருப்பு, சிவப்பு. கீழடி அகழாய்வில் பல்வேறு நிறங்களிலான பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கிய வகைப்பாட்டின்படி சொற்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? ஆன்சர் 4 வகைகள். இலக்கிய வகைப்பாட்டின்படி சொற்கள் இயற் சொல், தெரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகைப்படும். அடுத்த கொஸ்டின். முழுமையான பொருளை தராமல் நிறைவடையாத நிலையில் இருக்கும் வினைச்சொல் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எச்சம். முழுமையாக பொருளை உணர்த்தாத வினைச்சொல் எச்சம் எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்த என்பது எச்சம், அதாவது முடிவு பெறாமல் இருக்குது, அதை தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். கிபி
1863ஆம் ஆண்டு. இதில் கிபி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் இதுக்கான விளக்கம் கொடுத்தேன். கிபி 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் முதல் கல் ஆயுதத்தை கண்டறிந்தவர் யாரு? பல்லாவரத்தில் முதல் கல் ஆயுதத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். விளக்கம் பார்க்கலாம். கிபி 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவியான கல் ஆயுதத்தை ராபர்ட் ப்ரூஸ்வுட் கண்டுபிடித்தார். அடுத்த கொஸ்டின். தமிழ் மொழியில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? தமிழ் மொழியில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 40. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளதாக கூறப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பன்ன அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்பராமாயணம். பட்டி மண்டபத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் பன்ன அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்ற தொடர் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காங்கேயம் மாடுகளை எந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர்? எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க காங்கேய மாடுகளை விரும்பி வாங்குறாங்க? ஆன்சர் கேரளம், கர்நாடகம், ஆந்திரம். காங்கேயம் இன மாடுகள் அதன் சிறப்பான பண்புகளால் அண்டை மாநில மக்களால் விரும்பி வாங்கப்படுவதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காங்கேயம் காளைகள் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா. காங்கேயம் காளைகள் பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை? இதில் கிமு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்றத குறிக்கும். இது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஆன்சர்ஸ் சேரர். ஓகே, அகைன் ரீட் பண்ணுறேன். கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர் காலத்தை சேர்ந்தது. கரூர் அமராவதி ஆற்று பகுதியில் சேரர் காலத்தை சேர்ந்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். சரியான வரிசை எது? அ ஆ இ. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட வரிசைப்படி சரியான விடை அ ஆ இ. இந்த மாதிரி அதை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஆப்ஷனில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆராரோ ஆரிரரோ தூங்காத கண்ணே உன்னை தூங்க வைப்பேன் என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் தகவலாளர் வேலம்மாள். ஆன்சர் இந்த நாட்டுப்புற பாடலை பாடியவர் தகவலாளர் வேலம்மாள். அடுத்த கொஸ்டின். வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டிடுவேன் என்ற நாட்டுப்புற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் தகவலாளர் வேலம்மாள். இப்பாடல் நாட்டுப்புற பாடலாக தகவலாளர் வேலம்மாளால் பாடப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய கல் மரப்படிமம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், அரியலூர், பெரம்பலூர். உலகின் மிகப்பெரிய கல்மரப்படிமம் அரியலூர், பெரம்பலூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின். டைனோசர்கள் உலாவி தெரிந்த தமிழ் மண் என்று குறிப்பிடப்படும் பகுதி எது? ஆன்சர் அரியலூர், பெரம்பலூர். தொல்லியல் சான்றுகளால் அரியலூர், பெரம்பலூர் பகுதி டைனோசர்கள் வாழ்ந்த இடமாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக விளங்கும் மாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காங்கேயம் மாடுகள். காங்கேயம் இன மாடுகள் தென்னிந்தியாவின் சிறப்புமிக்க அடையாளமாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின்.
கவிஞர் தாராபாரதியின் பெற்றோர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் திரு துரைசாமி புஷ்பம் அம்மாள். கவிஞர் தாராபாரதியின் பெற்றோர் திரு துரைசாமி மற்றும் புஷ்பம் அம்மாள் ஆவார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தாராபாரதி எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாருங்க. ஆன்சர் புதிய விடியல்கள். கீழ்கண்டவற்றில் தாராபாரதி எழுதிய நூல் எது? ஆன்சர் புதிய விடியல்கள். தாராபாரதி எழுதிய நூல்களில் புதிய விடியல்கள் முக்கியமானதா சொல்லப்படுது. அடுத்தது, தாராபாரதி எழுதிய நூல்களில் இடம் பெறாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடம் பெறுவதில்லை, இடம் பெறாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கவனமாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு கூட. இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்கள். தாராபாரதி எழுதிய நூல்களில் இடம் பெறாதது எது? ஆன்சர் கம்பராமாயணம். விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம் ஆகியவை தாராபாரதியோட படைப்புகளாக இருந்திருக்குது. இது தாராபாரதி வந்து எழுதின இதை தான் அதை சொல்லியிருக்காங்க இந்த விளக்கத்தில். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க, நல்ல ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற கவிஞர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. தாராபாரதி. நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்ற கவிஞர் தாராபாரதி. அடுத்தது, சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆன்சர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் யாரு? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவிஞர் அப்துல் ரஹ்மான் எப்போது எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1937 ஆண்டு மதுரையில் வந்து பிறந்திருக்காங்க. கவிஞர் அப்துல் ரஹ்மான் 1937 ஆண்டு மதுரையில் பிறந்ததா சொல்லப்படுது. அடுத்தது, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதை மற்றும் புதுக்கவிதையில் சிறந்து விளங்கியதால் அப்துல் ரஹ்மான் இவ்வாறு பாராட்டப்படுறாரு. அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின், சுந்தரரின் இயற்பெயர் அதாவது திருப்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்பியாரூரர். ஆன்சர் நம்பியாரூரர். சைவ நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் திருப்பெயர் நம்பியாரூரர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்த்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், நான் தெரியாத கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.